எரிவாயு சிலிண்டருக்காக செலவழிக்கப்பட்டு வரும் தொகையினை அவர்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது என்பதை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். அதன்படி முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். எனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். நேற்று பொது இடத்தில் பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றியும் அமைச்சர் அவர்களை மரியாதையின்றும் தரக்குறைவா பேசியிருக்காரு. இது பெரிய கண்டனத்துக்குரியது. இது அவர்கள் தோல்மையால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்றேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இருங்க. நீர்வளத்துறை அமைச்சர் கூட காலையில் அலுவலகத்துக்கு நீர்வளத்துறை அமைச்சரோடு காலையில் அலுவலகத்துக்கு வெளியிலே பேசியிருந்தாலும் நம்முடைய முதலமைச்சரை பற்றியோ உறுப்பினரை பற்றியோ மாண்பு குறைவாக பேசுகின்றாலும் இது வருத்தமாக இருக்கிறது. இதெல்லாம் உரிமை பெறல் பிரச்சனைகள் வருமா என்று கேட்டார். நான் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். அதுதான் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூறிய பிரச்சனைகளும் வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கிற அமைச்சருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், அவையின் மாண்பை குறைப்பதாக இருந்தால் எப்படி இருக்குது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். அதுவரை இந்த பிரச்சனையை அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறார். அதனால என்னன்னா, அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் இது சம்பந்தமாக நம்முடைய செந்தில் பேச அனுமதிங்க. ஆனா நான் இந்த மாமன்றத்தின் மூலமா உங்க மூலமா என்னுடைய அன்பு நண்பர் பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஏதேதோ டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வெள்ளை அறிக்கை கொண்டு வரீங்க. இது என் குழந்தைகளோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பாக இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை ஒரு வெள்ளை அறிக்கையை உருவாக்கி முதல்வரினுடைய கவனத்திற்கு கொண்டு வர உங்க மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். தூய்மை தொழிலாளர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா நம்மளுடைய தூய்மை தொழிலாளர்களோடு யாருமே பேசல அப்படின்னு மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டி காமிச்சார். இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் பாரதி அவர்களோடு நானும் ஆதவ அவர்களும் நேரடியாக பேசினோம். இந்த செஷன் முடிந்த பிறகு இன்று மாலையே அந்த தூய்மை தொழிலாளர்களை நேரிலும் சந்தித்து அவர்களுடைய பல வகையான கோரிக்கைகள் இருக்கு, நீண்ட நெடுங்காலமா இருக்கு, அதை பேசி சுமூகமாக தீர்த்து வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பேசுறோம் ஸ்கூல் நல்லா இருக்கு, காலேஜ் நல்லா இருக்கு, அரசு கல்வியில் நல்லா இருக்குன்னு. ஆனா நம்ம பசங்க இது வரைக்கும் யாரையுமே அரசு பள்ளியில சேர்த்ததே கிடையாது. இதுதான் உண்மை. ஏழ்மையா இருக்கவங்க அரசு பள்ளியில சேர்க்கணும். ஆனா அது கருணை அடிப்படையில் இருக்கு. நம்ம திருப்பி சொல்றோம், எங்களுடைய முதலமைச்சரோட தலைமையில் அது கருணை அடிப்படையில், உரிமை அடிப்படையில் மாத்தணும். ஒரு அரசு கல்வி ஒரு ஈக்குவலா, ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? ஒண்ணுமில்ல, என்னுடைய மகனே என்னுடைய ஸ்கூல்ல போகும்போது ஒரு நல்ல டாய்லெட் இருக்கு, நல்ல கிரவுண்ட் இருக்கு, விளையாடக்கூடிய நல்ல வசதி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மித்த குழந்தைகளுக்கு இது மாதிரி எப்ப கிடைக்கணும்? ஏன்னா நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன். நான், நீங்க எங்க படிச்சீங்க? நான் அங்கதான் படிச்சு வந்தேன். அல்ல, அந்த காலம் வேற, காமராஜர் காலம் வேற. நீங்க படிக்கும்போது காமராஜர் இருந்தார் முதலமைச்சரா, அப்ப இருந்தது வேற. நீங்க காமராஜர் காலத்துல படிச்சதுனால ஸ்கூல் நல்லா இருந்துச்சு. சோ இங்க நம்மளுடைய நோக்கம் எப்பொழுதும் எதிர்கட்சி கிட்ட எதிரியா பாக்குறது கிடையாது. ஆனா மாண்புமிகு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பத்தி பேசும்பொழுது 60% குற்றச்சாட்டுகள் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அது திருப்பி அவங்களுக்கு தான் வேணும். ஏன்னா 25 வருஷம் ஆட்சியில் இருந்தது நீங்க, நாங்க இல்ல. ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட பார்த்து இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா, இப்படி செஞ்சீங்களா, அப்படி செஞ்சீங்களான்னு திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா சொன்னாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு. நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம். வரலாற்றில் முதல் முறையாக 8 அமைச்சர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து உருவாக்கியது நாங்கள். இன்னொரு முக்கிய கோரிக்கை உங்களுடைய கட்சி தலைவருக்கு, நீங்க சொல்றீங்க நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தீங்கன்னு. இன்னும் அறிவாலயத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை தயவு செஞ்சு வைங்க, பெரியார் சிலையை தயவு செஞ்சு வைங்க. அண்ணா சிலை மட்டும்தான் அறிவாலயத்தில் இருக்கு. இந்த மாதிரி உங்க கட்சிக்கான அம்பேத்கருக்கான மரியாதை முதல் அறிவாலயத்திலும் தொடங்குங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கான உபதேசனை அப்புறம் சொல்லலாம். திமுக இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திட்ட 16ல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்தது காரணம் விசிகே, நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்காருங்க போதும். ஒரே ஒரு நிமிஷம். எங்களை மாதிரி திமுக தனியா நின்று ஒரு தேர்தல் 50 சொல்லுங்க பாப்போம். 50 சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்று 50 சொல்லுங்க. அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோடைய அருமை திமுகவுக்கு தெரியும். உட்காருங்க. மீட்டிங்ல கூட நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய இப்போ முறைகேடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் மேல வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி இது நிறைய இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே சாட்சின்னு கேட்குறாங்க, எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். பட் வேறு வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அவர் வழி இல்லை. கடந்த 3 நாட்களாக இந்த சப்ஜெக்ட் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணால் அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரெக்டாக அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும். எல்லாரும் சொல்ல முடியும், கிளியராக அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்க, இது எல்லாம் நானும் சொல்ல முடியும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் நின்று ஜெயிச்சிருக்கான். ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று சென்று வெற்றி பெற்றிருக்கிறதா சொல்லுங்க. அப்புறம் வேணா நாங்க மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள் இந்த பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன சப்போர்ட் பண்ணலான்னு, என்ன ஹெல்ப் பண்ணலான்னு, மத்தியில் முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார்.
மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவாக இருந்தது திமுக. 2 முறை ஆதரவாக இருந்தது திமுக. என்ன சப்போர்ட் பண்ண? நாங்க சப்போர்ட் பண்ண. இவங்க மட்டும் 26 பேர் சார் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். 26 பேர் இல்ல, பாமகவை சேர்ந்த 21 பேர், 22 பேர் அன்னைக்கு இருந்தாங்க. பாமகவை சேர்ந்த 22 பேர் இருந்தாங்க. எனவே இவங்க ஆதரவு மட்டுமல்ல, பாமக ஆதரவு எங்களுக்கு இருந்தது. இவங்க எங்களுடைய ஆதரவுல மத்திய அரசு அமைச்சிட்டு இவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்கிறாரு. ரொம்ப நீங்க மான் உறுப்பினர் கேபி அன்பழகன் விவாதத்தை தொடங்கலாம். மான் உறுப்பினர் கேபி அன்பழகன் விவாதத்தை தொடங்கலாம். இல்ல இல்ல இல்ல, I mean, I don't allow anyone to speak now. Only கேபி அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் பேசிருங்க. போதும், இதோட கடைசியை இறுதியா முடிச்சுக்கலாம். பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது 11 அமைச்சர் வாங்கிட்டு தான் நீங்க இதை பண்ணீங்க. நல்லா தெரியும், நாடு 11 அமைச்சர் அங்கே இடம்பெற்றீர்கள், அது மறந்துவிடக் கூடாது. இந்த டாபிக் இதோட மாண்பு உறுப்பினர் தாரகை பட் நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லி முடிங்க. வாங்க பேசுங்க, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க இன்னைக்கு ஆட்சியை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சொல்லாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. உண்மைதான். இன்னைக்கு அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கான பிரதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. 22 வருடங்கள் நாங்கள் கூட பயணித்தோம், இல்லை என்று சொல்லவில்லை. 22 வருடங்கள் உங்களுக்காக நாங்கள் பயணித்தோம். இன்றைக்கு எங்களுக்கான ஒரு இன்றைக்கு எங்களுக்கான ஒரு ஆட்சி வரும்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் ஒன்றும் உறுப்பினர் கேபி அன்பழகன் மட்டும் பேசுங்க. உட்காருங்க. உறுப்பினர் கேபி அன்பழகன் நீங்க பேச தொடங்கலாம். உட்காருங்க. இல்ல மத்தவங்க உட்காருங்க. பாருங்க.